மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் ட்ரிஷான் வேதநாயகம். மலச்சிக்கல் கன்ஸ்டிபேஷனுக்குரிய ரெட் அலர்ட் சைன் என்று சொல்லப்படுகின்ற சிவப்பு எச்சரிக்கை என்னென்ன சிவப்பு எச்சரிக்கைகள் எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே நான் சொல்லுகின்ற இந்த சிவப்பு எச்சரிக்கைகள் இருக்குமாக இருந்தால் உடனடியாகவே நீங்கள் ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனையை பெற வேண்டியது மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் அந்த நோய் கூடி உங்களுக்கு பாரதூரமான பெரிய பிரச்சனை ஏற்பட்டு சில நேரங்களிலே உங்களுக்கு இந்த பெருங்குடலிலோ ஒரு சிறுகுடலிலோ புற்றுநோய் கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. முதலிலே நாங்கள் சொல்லுவோம் என்னவென்றால், ஒருவருக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது. அந்த மலச்சிக்கல் ஏற்படுகின்ற போது அவருக்கு இந்த மலவாசல் அல்லது குதவாசல் என்று சொல்லுவோம், இந்த மலவாசலிலே இருந்து அவருக்கு இரத்தப்போக்கு ஏற்படுவது, இரத்தம் வெளியேறுவது. இந்த இரத்தம் வெளியேறுவதிலே பல வகைகள் இருக்கின்றன. முதல் மலம் கழிக்க முதல் நல்லாக வயிற்றை நாங்கள் முக்குகின்ற போது அல்லது அடி வயிற்றை இறுக்குகின்ற போது இரத்தம் வெளியேறலாம், அல்லது மலத்துடன் கலந்து இரத்தம் வெளியேறலாம், அல்லது மலம் போன பிற்பாடு இல்லை, மலம் போய்கொண்டிருக்கிறேக்கையே மலத்துக்கு மேலே ஒரு கீறாக இரத்தம் வந்திருக்கலாம். அடுத்ததாக மலம் கழித்த பிற்பாடு இரத்தம் வெளியேறுவது. அதே நேரத்தில் மலம் கழித்த பிற்பாடு அடி வயிற்றிலே தாங்க முடியாத வலி ஏற்படுவது. இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது. முதலிலே மலம் கழிப்பதற்கு முதல் முக்குகின்ற போது, நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுகின்ற போது, அடி வயிற்று இருக்குகின்ற போது கொஞ்சம் இரத்தம் முன்னுக்கு வந்து மலம் வெளியேறுவது. இது என்றால் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. என்றாலும் அவதானம் தேவை, பெரிய பிரச்சனை கிடையாது. இரண்டாவதாக மலத்துடன் கலந்து இரத்தம் வெளியேறுவது. உங்களுக்கு தெரியும், வயிற்றோட்டத்திலே ஒரு வகை இருக்கின்றது, பேசிலரி டிசென்ட்ரி என்று சொல்லுவோம், பேசிலரி வயிற்றோட்டம் என்று சொல்லுவோம். ஒரு பாக்டீரியாவிலே ஏற்படுவது. இதிலே என்ன செய்யும் என்றால் இந்த மலத்துடன் இரத்தம் கலந்து வெளியேறும். இதுக்குரிய தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நாங்கள் கொடுக்கின்ற போது நாங்கள் என்ன செய்யலாம், இந்த நோயை குணப்படுத்த முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இராது. மூன்றாவதாக மலம் கழித்து கொண்டிருக்கின்ற போது மலத்துக்கு மேலேயே கீழாக வருவது. இதிலையும் என்ன நடக்கும் என்றால், இந்த குதவாசலிலே மலவாசலிலே அந்த ஃபிஷர் எனப்படுகின்ற ஏதோ சிறியொரு வளர்ச்சிகள் ஏதாவது இருக்கின்ற போது இப்படி ஒரு ரத்தம் பெறலாம் என்றபடியினாலே, அதே நேரத்தில் மலம் சரியாக கட்டியாக தண்ணி குடிக்காமல் கட்டியாக போகின்ற போதும் இறுக்கி கொண்டு வெளியிலே போகின்ற போதும் அந்த மலத்துக்கு மேலே இரத்தம் பெறலாம். ஆனால் மலம் கழித்த பிற்பாடு தனியாக இரத்தம் போவது என்றால் அது கொஞ்சம் பிரச்சனையான விடயம். அதே போல் நான் முதலிலே சொன்னது போல இந்த பேசிலரி டிசென்ட்ரி எனப்படுகின்ற இந்த பேசிலரி வயிற்றோட்டத்துக்கும் இந்த மலம் கடித்த பிற்பாடு கொஞ்சம் இரத்தம் வெளியேறலாம். அத்துடன் முக்கியமாக நான் சொன்னது போல அடிவயிறு வலி ஏற்படும் மலங்கடித்த பிற்பாடு. அதை நாங்கள் டெனஸ்மஸ் என்று சொல்லுவோம். மலங்கடித்த பிற்பாடு அடிவயிற்றிலே தாங்க முடியாத வலி ஏற்படும். எனவே என்ன இதுவாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும், உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கின்றது, மலத்துடன் இரத்தம் வெளியேறுகிறது என்றால் உடனடியாகவே ஒரு வைத்தியருடைய ஆலோசனைகளை எதுவிதமான தாமதிப்புகளும் இல்லாமல் நீங்கள் பெறுவது மிக மிக முக்கியம். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக ஏற்படுகின்ற சிவப்பு எச்சரிக்கை சைன், ரெட் அலர்ட் சைன் என்ன என்றால் அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். அதாவது எதிர்பார்க்காத அளவு உடல் நிறை குறைவு. உங்களுக்கு தெரியும், இப்போது எல்லாரும் பல பேர், நான் உட்பட, உடல் நிறைய குறைப்பதற்கு கஷ்டப்படுகிறோம். சில பேர் அடிக்கடி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகிற அடிக்கடி நோன்பிருத்தல் அல்லது விரதம் இருத்தல், சாப்பிடாமல் இருத்தலை செய்கிறார்கள். எனவே இவ்வாறு செய்பவர்களுக்கு உடலுடைய பாரம் குறைந்து கொண்டு போகும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல் நிறை குறைகிறது என்றால் முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை, எனக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது, உடல் நிறையும் குறைகிறது என்றால் அந்த இடத்திலே சிறுகுடலிலோ பெருங்குடலிலோ சில நேரங்களிலே உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய
சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உடனடியாகவே ஒரு வைத்தியரை கண்டு நீங்கள் அவருடைய ஆலோசனைகளை பெற வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனைக்கு விடும். எங்களிலே 2-3 வகைகள் இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் சொல்லுவோம், இந்த உடல் நிறை குறைவதற்குரிய வருத்தங்கள் என்று பார்க்கின்ற போது முதலாவதாக நாங்கள் சொல்லுவோம் HIV AIDS சொல்வோம். இந்த HIV AIDS நோய்க்கும் பசி இராது, உடல் நிறை குறையும். 2வது இன்னொரு நோய் இருக்கின்றது, TB கசரோகம். உடல் நிறை குறைகிறது, பசியும் குறையும். ஆனால் 3வது நோய் என்ன? இந்த நீரிழிவு நோய், டயபிட்டிஸ் மெலைட்டஸ் நோயில் பசி நல்லா கூட இருக்கும், ஆனால் உடல் நிறை குறையும். இதுதான் அந்த 3க்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். எனவே உடல் நிறை குறைகின்றது, பசி எடுப்பது இல்லை என்றால் அதிலே 3 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. HIV AIDS என்று சொல்லலாம். 2வதாக கசரோகம் போன்ற வருத்தங்களை சொல்லலாம். 3வதாக நீண்டகால போக்கிலே ஏற்படுகின்ற வருத்தங்கள், உதாரணமாக இருதய வருத்தம் அல்லது நீண்டகால நோக்கிலே சிறுநீரக வருத்தம், குரானிக் ரீனல் ஃபெயிலியர். அத்துடன் சேர்த்து இந்த சிறுகுடலிலோ பெருங்குடலோ ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் கூட இவற்றுக்கு ஒரு காரணிகளாக அமையும். எனவே இந்த உடல் நிறை, அதாவது எதிர்பார்க்காத அளவு உடல் நிறை குறைவு என்பது ஒரு பாரதூரமான பிரச்சனை. அது ரெட் அலர்ட் சைன். உடனடியாகவே அதற்குரிய நிவர்த்தியை பெருக்க வேண்டும். 3வதாக அன்எக்ஸ்பிளைன் சொல்லுவார்கள் டயர்ட்னஸ், சரியான கஷ்டம், வேலை செய்ய முடியாத தன்மை, பஞ்சி. தோட்டங்களிலோ அல்லது மலைப்பகுதிகளில் போய் தேயிலை கொண்டு பறிக்க முடியாது, கொஞ்ச தூரம் நடந்தோன்னு களைக்கின்றது. முந்தி நல்லாக வேகமாக நடந்து பஸ் வண்டியோ புகை வண்டியோ பிடிக்கலாம், இப்போது போவதில்லை, சரியான உடல் களைக்கின்றது. இவ்வாறு இருந்தால் கூட இது ஒரு பிரச்சனையான ஒரு சைனாக, பிரச்சனையான ஒரு அறிகுறியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எந்த நோய் என்றாலும் உங்களுக்கு வேற உடலிலே ஒரு வீரியம் குறைந்த தன்மை, வேலை செய்ய முடியாது, உற்சாகம் இல்லாத தன்மை, காலையிலே எழும்ப முடியாது, எழும்பினாலும் ஒரு அடியெடுத்து வைக்க முடியாது, ஒரு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அது ஒரு இந்த மலச்சிக்கலுடன் இந்த டயர்ட்னஸ், இந்த மலச்சிக்கலுடன் உடல் சரியான டயர்டாக இருக்குது என்று சொல்லி ஒரு நிலைமை வருகின்ற போது அது பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய்விடும். எனவே இதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இருக்கின்ற அடுத்த சைன், ரெட் அலர்ட் சைன் என்னவென்றால், உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் தொடர்ந்து 14 நாட்கள் போகிறது, ஆனால் அதில் எவ்விதமான முன்னேற்றமும் கிடையாது. 14 days of constipation without improvement என்று சொல்வோம். ஒரு விதமான முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக 2 கிழமைக்கு எங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே இத்தனை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த சனிக்கிழமை அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.